கோயிலுடைய புனிதம் கெட்டுடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு புனித நீரெல்லாம் தெளிக்கிறாங்க. ஆகம விதிகளுக்கு உட்பட்டு இதெல்லாம் வந்து நாங்கள் செஞ்சுதான் ஆகணும் அப்படிங்கிற ஒரு விளக்கம் வந்து கொடுக்குறாங்க. இல்லை, இந்த ஆகமங்கிற விதியே இப்போ வடமொழியில் இருக்கிற அவ்வளவு ஆகமங்களுமே பொய் புரட்டு தான். ஏன்னா இந்த வடமொழி ஆகமங்களை நம்ம ஏற்றுக்கொள்வதில்லை. முழுக்க முழுக்க தமிழில் தான் சிவபெருமான் ஆகமங்களை அருளி இருக்கிறார். அந்த தமிழில் வழங்கப்பட்ட சிவாகமங்களை தான் ஏற்றுக்கொள்கிறோம். ஆனாலும் இன்றைக்கு வடமொழியில் ஆகமம் தான் எல்லாம் இருக்குதுன்னு தான் எல்லா கோயில்கள்லையும் புரட்டுகளும் ஏமாற்றுகளும் நடந்து கொண்டிருக்கின்றன. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா உண்மையிலேயே அந்த காமியாவகத்தில் எத்தனை ஆகமங்கள் இருக்கின்றன, ஒவ்வொன்றிலையும் எவ்வளவு சம்கியாக்கள் இருக்கின்றனன்னு சொல்கிறாங்க. சம்கியான்னா ஒரு வரி மந்திரம், அந்த ஒரு வரி எத்தனை இருக்குன்னு சொல்கிறாங்க. கோடானு கோடி, அப்போ கோடி கோடிக்கும் மேலே நிறைய சம்கியாக்கள் ஒவ்வொன்றிலையும் எவ்வளவு இருக்குன்னு எழுதி வச்சுருக்காங்க. இன்றைக்கு இவர்கள்ட்ட இருக்கிறது சில லட்சம் சம்கியாக்கள் தான் இருக்குது.